அப்போ என்ன ஆகுது, அந்த மக்களுக்கு இறைவன் மன்னிப்பை கொடுக்கிறான். அதற்கு பிறகு அந்த மக்கள் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த இறை தூதர்களுடைய அந்த வரலாறுகளை குரான்ல சொல்லும் பொழுது இறை தூதரை நம்பி ஏற்றுக்கொண்ட மிகச்சிறந்த சமுதாயமாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் தான் வருதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இறைவனே ஒரு ஏக்கத்தோடவே குரான்ல ஒரு இடத்துல சொல்றதையும் நம்ம பார்க்குறோம். யூனுஸ் அவர்களுடைய சமுதாயத்தை போல உங்களில் ஒரு சமுதாயம் இருக்கக்கூடாதா அப்படின்னு. ஏன்னா அந்த மன்னிப்பை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் நம்பிக்கையாளர்களாக மாறி இருந்தார்கள். அது இறைவனுக்கு பிடித்தது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர் இறை தூதராகவே இருந்தாலும் தண்டிக்கப்படுகிறார். ஆனால் அந்த தண்டனைக்கு உள்ளாகி கொண்டிருக்கும் பொழுதே அவரும் மன்னிப்பு கேட்கும் பொழுது இறைவன் அவரையும் மன்னிக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதை அவரும் சரியாக பயன்படுத்திக்கிட்டாருங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலர்களுக்கு பலமுறை மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் தவறு செய்வார்கள். அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் திருந்தி கொண்டார்கள். இப்படி பல நூற்றாண்டுகள் அவர்களுக்கு மன்னிப்பும் அதற்கு பிறகு தண்டனையும் மன்னிப்பும் தண்டனையும் அப்படின்னு கொடுக்கப்பட்டே வந்ததை வரலாறுல நம்ம பார்க்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்திற்கு பிறகு அவர்களுக்கு மன்னிப்புக்கான வாசல் மூடப்பட்டு விட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம்.